ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே நான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன பவுலில் ஈஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் கிடைக்கும். இது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா கிடைக்கும். நம்ம ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் பவுடர் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் போல் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இது வந்து ஹாட் வாட்டரில் தான் போடணும். பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் சுட தண்ணி நல்லா வச்சுக்கிறேன். லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பித்தோடனே அந்த தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் இருந்துச்சு, அது நல்லா பொங்க வர மாரி ஆகுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். நாகா பிராண்ட் எடுத்துருக்கேன். இது நல்லாயிருக்கும். இந்த ஊற்றிக்கிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு, ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஈஸ்ட் பவுடர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா நுர ததும்ப வந்துடுச்சு. இப்போ அந்த மிக்சரும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா பண்ணியாச்சு. இப்போ அது பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா. நம்ம கொஞ்சம் தான் வச்சு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். கையில் ஒட்டவே ஒட்டாது இந்த மாவு பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பவுட்ரு போட்டு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். நாலே எப்போவுமே பொதுவாக நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சப்பாத்தி மாடலில் போட்டோன்னா அது என்ன தான் டேஸ்ட்டாக இருந்தாலும் நமக்கு அந்த சப்பாத்தி ஃபீல் வந்துடும். அதனால் அதுக்கு தேவையான ஷேப் பாருங்கள். இந்த ஷேப்பில் போட்டிங்கன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஷேப்புக்குன்னே கூட சில பேர் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பண்ணியாச்சு. இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம தவாவில் 2 பக்கமும் போட்டு பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம லைட்டாக எண்ணெயோ இல்லைனா பட்டர் கூட மேலே தடவிக்கலாம். நான் இன்றைக்கி சும்மா எண்ணெய் மட்டுமே போட்டு லைட்டாக தடவி பரட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறப்பே நம்ம ஹோட்டலில் வாங்குவோம் பார்த்தீங்களா, அது மாதிரியே இல்லை. எப்படி உப்புது பாருங்களேன், பூரி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் பண்ணி கொடுங்க, குழந்தைங்க எவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள். ஆனால் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். மைதா மாவு ஹெல்த்துக்கு நல்லதில்லை. எப்பயோ ஒரு வாட்டி. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக பூ மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ஆல்ரெடி என் சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கேன். அது பாருங்கள், அதை இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.